வெய்ய காலத்தில் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை காலத்தை கூட தாங்கிக்கலாம், குளிர் காலத்துக்கு தாங்கிக்கலாம். அந்த வெயில் ரொம்ப தாங்க முடியல. உடம்புல தண்ணி பத்துறதில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக தண்ணியும் குடிக்கிறதில்ல. அதனால் உடம்புல தண்ணியும் இல்லை. வெய்ய காலத்தில் தண்ணி பத்தாததுனால சீரண கோளாறு அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே நல்லா மோர் சேர்த்திக்கணும். மோர் சேர்த்திக்கிட்டா எலும்புக்கு பல்லுக்கு எல்லாத்துக்குமே வலுவு. வெய்ய காலத்துக்கு அடிக்கடி மோர் சேர்த்திக்கிங்க. மோர் சேர்த்தினால தண்ணி நல்லா குடிக்கலாம். தண்ணி தேவை அந்த அளவுக்கு வரும். தண்ணி குடித்தா நம்மளுக்கு உடலில் எந்த விதமான நோவு கிடையாது. நிறையா வீட்டில் தயிர் போடுறோம். அந்த தயிரோடு மத்தியானத்துக்கு குடிக்கிறோம். தயிர் குடிக்கிறத விட இந்த வெய்ய காலத்துக்கு தயிர் சிலுப்பு குடித்தா நல்லது. மோர் சிலுப்பும்போது தண்ணி விட்டு சிலுப்புவோம். சிலுப்பும்போது தண்ணி சேர்த்து வச்சு சிலுப்புவோம். அந்த மாதிரி ருசியாக இருந்தால் தண்ணி நிறையா குடிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றியா சிலுப்புவோம். நிறையா குடிக்கும்போது உடம்புக்கு தேவையான தண்ணி போய் சேரும். செரிமான பிரச்சனைக்கு நம்ம நல்லது. இன்றைக்கி நம்ம மோர் சிலுப்பிக்கலாம். அழகாக இருக்கும். அதை போய் பொண்ணை பார்க்கணும். மோர் கோழி கட்டியாச்சு. மோரை கரைச்சிக்கலாம், தயிரை கரைச்சிக்கலாம். எடுத்து வைங்க. கோழி வேலையை எடுத்து வச்சிடலாமா? வைங்க. அது விழுந்துச்சுன்னா மண்ணாகி போயிரு. தயிரை ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா துவச்சி போச்சு. நல்லா மணக்குது பாரு. தண்ணி ஊற்றி திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துக்கலாம். தரகன் தண்ணி ஊற்றுட்டாயா? ஊற்று, கொஞ்சம் ஊற்று. நம்ம உள்ள விடக்கூடாது. கணக்காக மேல் சாப்பிட சிரிப்புக்குதா. மோர் சிலுப்புறதுன்னா வெயிலுக்கு முன்னே சிலுப்ப வேணும். அப்போ தான் வெண்ணெய் வரும். எல்லாம் கிழக்கு வெளுக்கும் சிலுப்பு வேணும். நல்லா தயிர் விறுவிறுன்னு இருக்குது. அப்போ சிலுப்புனா தான் நல்லா வெண்ணெய் வரும். நாங்கள் சிலுப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. எங்கள் அம்மாலாம் நாம் தான் அப்படி வலிச்சு போட்டு உருண்டு விட்டுருவோம் நெய்யை. எங்கள் அம்மாலாம் சிலுப்புக்களை அப்படியே ஒரே திருப்பி மோர்லேயே வந்து எடுப்பாங்க. இப்போ அது நம்மளுக்கு வலிச்சு போட்டுக்கலாம்.
சட்டியில் பச்சை தண்ணி ஊற்றி இப்படி நிறைய வந்தால் இப்படி வலிச்சு போட்டுக்கணும். தண்ணி குடிக்கணும். வலிச்சு போட்டு மறுக்கா சிலுப்பிக்கணும். அதே மாதிரி சிலுப்பி எண்ணெய் எடுத்துக்கணும். பாப்பா வெங்காயத்தை பொடி பொடியாரி. இன்னைக்கு என்னமோ ஒரு சிலப்படம் அன்னைக்கெல்லாம் பானை எடுத்து சிலப்புவோம். பெரிய 6 சட்டி மேலே வலிச்சிக்கலாம். 3 ஆள் எடுத்தாச்சு, வலிச்சிக்கலாம். நாங்களே இன்னும் பாதி மாதிரி தான் சொல்லுறோம். மூணு நேரம் எடுத்தா போதும். நல்லா கும்முன்னு மணக்குது. தயிர் மனம் வேற, மோர் மனம் வேற. கும்முன்னு மணக்குது பாரு. இதுதான் வெண்ணெய். எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்படியே எடுத்து வச்சு இப்படி மொல்லமாக ஆட்டணும்னா அப்படியே உருண்டை சேர்ந்துக்கு. அப்புறம் கையில் கட்ட சேர்த்துக்கலாம். இதில் மண்ணு செடி தான் ராய்க்கு. குண்டாவில் போட்டிங்கன்னா குண்டாவில் பிடிக்கும். பாத்திரத்தில் போட்டால் பிடிச்சிக்கும். சட்டி தான் இது ராய்க்கு. எந்த கப்பு? சரி கொண்டா. எங்களுக்கெல்லாம் மோர் அப்படியே குடித்தா தான் பிடிக்கும். நாங்கள் அப்போல்லாம் அப்படி மோர் திருப்பி அப்படியே குடிப்போம். இப்போ அப்படியே குடிக்குதுவா. இப்போ வெங்காயம் போட வேணும், கொத்தமல்லி கீரை போட வேணும், தாளித்து ஊற்ற வேணும் அப்படின்னு சொல்லுதுவோம். எங்கள் காலத்தில் அப்படியே மேலே குடிப்போம். அன்றைக்கெல்லாம் நாங்கள் இதை பார்த்தோம். இப்படி சிலுப்பி வச்சுட்டா கம்மஞ்சோறு இருந்த அந்த வெயிலுக்கு இத்தோடு போட்டு கரைச்சி குடித்தா அப்படி கப்புன்னு பசி ஆகாது, நல்லா இருக்கும். குண்டு உருண்டை வருது பாரு. இப்படி தான் உருட்டணும். வெயில் வந்துடுது, இல்லைன்னா இன்னும் நல்லா சேரும். இதுதான் சுத்தமான வெண்ணெய்.
அந்த தண்ணியோட போட்டால் கெட்டு போயிரு எண்ணெய், தண்ணி வடியணும். சட்டியில் கறி போயிட்டு போட்டுக்கலாம். என்ன கலராக இருக்குதுன்னு பாரு வெண்ணெய். வெண்ணெய் எடுத்து வச்ச மோரை இதையும் ஊற்றிக்கலாம். ரெண்டு துண்டு இஞ்சி, நல்லா நெவு நெவுன்னு அரைச்சிக்கணும். இஞ்சி மணத்தை விட கடலக்கட்டை தட்டினிப்பா நல்லா மணக்குது. நெவு நெவுன்னு ஆகிடுச்சு, வளைச்சி எடுத்துக்கலாம். மோர் சிலுப்பியாச்சு, இஞ்சி அரைச்சிட்டு வந்துட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிருக்கு. போதுமான உப்பு, ஒரு பூன் கடலை எண்ணெய், ஒரு அரை பூன் கடுகு, காப்பூன் பெருங்காயத்தோடு நல்லா மணக்குது, பொரியுது, எடுத்து வச்சுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு கப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரை ஒரு கப்பு, நறுக்கி வச்ச கருவேப்பிலை அரை கப்பு, அரைச்சி வச்ச இஞ்சி நல்லா கலந்துக்கணும். நல்ல உப்பும் கரையணும். போட்டு முதல்ல பிடிச்சி மொண்டு மொண்டு குடிச்சுக்கிட்டு போது. பச்சை மிளகாய் வேணுமுன்னா போட்டுக்கோங்க. இந்த வெய்ய காலத்தில் பிள்ளை குட்டிகளுக்கு சேராதுன்னு பச்சை மிளகாய் போடல. நீங்கள் வேணுமுன்னா போட்டுக்கலாம், நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடல. மசாலா மோர் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி சிலுப்பி வச்சுக்கிட்டா வேலைக்காட்டுக்கு போகிறேன், வாட்டர் கேனில் ஊற்றிட்டு போகலாம், கப்பில் ஊற்றிட்டு போகலாம், தூப்பாத்தில் ஊற்றிட்டு போகலாம், பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு கூட கேனில் ஊற்றி கொடுக்கலாம். இந்த வெய்ய காலத்தில் இந்த வெய்ய சேராத எத்தனை பிரச்சனை வருது, சூடு தாங்க முடியாத, மேலே எவ்வளவும் கொப்பளை வருது. குளிர்ச்சி பண்ணுங்க, இப்படி வேக்கூர் கொப்பளை வருது, தலையிலையும் கொப்பளை வருது, உடம்பு ரொம்ப சூடாகிட்டா காற்று வருது, கொப்பளை வருது. இதெல்லாம் குளிர்ச்சி பண்ணுங்க. பத்தாத்துக்கு இந்த வெயிலில் அம்மைப்பிரச்சனையும் வருது. அதனால பால் வாங்கி காய வச்சு வெண்ணெய் எடுத்துக்கிட்டு மோரா சிலுப்பி இந்த மாதிரி குடிங்க, பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது. நீன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, இந்த மாதிரி குளிர்ச்சி பண்ணுங்க பிள்ளைகளை. நீங்களும் குளிர்ச்சியாக இருங்க. இந்த வெய்ய காலத்துக்கு உடம்ப குளிர்ச்சி பண்ணாத விட்டால் அங்கங்கே கொப்பளம் வந்துடுது. அந்த கொப்பளம் குறையிறதுக்கு பவுடர் வாங்குறீங்க, சோப்பு வாங்குறீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி சேர்த்திங்க எதுவும் வராது, நல்லா கூலிங்கியே இருக்குது உடம்பு. கண்ணு தமிழாக கூட வாங்கண்ணா, கொண்டாமா கொண்டா சாமி. இதில் ஊற்றிட்டா அம்மா எதுல அம்மா சின்ன கிளாஸா? அம்மா அம்மா இந்தாயே இங்கே சேர்த்தலாங்க. மோந்து ஊற்ற ஊற்ற மோர் என்ன மாதிரி மணக்குதுன்னு பாரு.
தாத்தா கொடுத்துருக்கு. இந்த சாமி கொடுங்க. இந்த கண்ணுனுக்கு நான் கொஞ்சம் ஆயிடுச்சு. சரி கொஞ்சமாக ஊற்றுறேன். சரி சாப்பிடுங்கண்ணே. அருமையாக இருக்குதுங்க. மோர் அருமையா இருக்குதுமா. மோர் அருமையாக இருக்குதா? ஐயா மசாலா மோர் சூப்பரா இருக்குது ஐயா. சரி குடி. ஐயா சூப்பராக இருக்காங்க. உனக்கும் சூப்பராக இருக்குதா? சரி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பார்க்கும்போதே நாக்கில் வச்சு வருது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். மசாலா மோர் கம 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 கம்னு மணக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. வேணுமா? நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த வெய்ய காலத்துக்கு அடிக்கடி பயன்படுத்திங்க. விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க, இல்லைன்னா வேண்டாம்.